வெல்கம் டு டாஃபைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டி ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் பேட்சுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட் 7க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்ப்போம். டெஸ்ட் 7 என்ன டாபிக் அப்படின்னா ஆவரேஜ் டாபிக், சராசரிங்கிற டாப்பிக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? சராசரி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சராசரிக்கு நிறையா ஃபார்முலா பார்த்துருப்போம். அவ்வளோ ஃபார்முலா பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, மெயினான ஃபார்முலா பார்த்தாலே போதுமானது. சரியா? எல்லா ஃபார்முலாவையும் படித்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் மறந்தாலும் மறந்துருச்சேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். முக்கியமான அந்த மெயின் ஃபார்முலா மட்டும் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு போங்க. சரியா? எல்லா ஃபார்முலாவும் படித்தது மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா சராசரி = மொத்தம் பை எண்ணிக்கை. ஓகேவா? சராசரி = மொத்தம் பை எண்ணிக்கை. ஆவரேஜ் = சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேவா? நம்ம சம் என்னங்கிறத பார்ப்போம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 26 students of a class is 37 years. If the age of teacher is also included, the average of whole group becomes 38 years. The average of the teacher is, ஒரு வகுப்பில் 26 மாணவர்களின் சராசரி வயது 37 ஆண்டுகள். சரியா? ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 26 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அந்த 26 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 37 வருஷம். இதில் டீச்சரோட ஏஜை சேர்க்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆவரேஜ் 38 மாறிடுச்சு. அப்போ டீச்சரோட வயசு என்ன? சரியா? அப்போது டீச்சரோட ஏஜ் என்ன? ஒரு கிளாஸில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 26 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 26 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 37. அப்போது அந்த 26 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 26 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 26 × 37. 26ஐயும் 37ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 7 42, மிச்சம் 4, 7 14, 14 18, 32, 32 4 36, மிச்சம் 3, 23 6, 6 3 9. அப்போது 26 ஸ்டூடெண்ட்ஸோட வயசு எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா 26 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வயசையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குதுன்னா 962 கிடைக்கும். இதில் டீச்சர் ஒருத்தரை சேர்க்கும்போது டோட்டல் என்னவா மாறும்? ஆல்ரெடி 26 பேர் இருக்காங்க. டீச்சர் ஒரு ஆளை சேர்க்கும்போது 27 பேராக மாறிடுவாங்க. அப்போ அந்த 27 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 38. அப்போ டீச்சரை சேர்க்கும்போது ஆவரேஜ் எவ்வளோ மாறுது? எக்ஸ்ட்ராவாக ஒன்று மாறுது. அப்போ 38. அப்போ 27 பேரோட மொத்த வயசையும் கூட்டணும் அப்படின்னா 27 பேரோட மொத்த வயசையும் கூட்டணும் அப்படின்னா 27 டிவைடட் பை 38. 7 8 56, மிச்சம் 5, 2 8 16, 16ஐயும் 21ஐயும் கூட்டணும் அப்படின்னா 16ஐயும் 21ஐயும் கூட்டணும் அப்படின்னா 37, 37 5 42, 4, 23 6, 6 4 10. அப்போ அந்த 27 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 1026. அப்போ 27 பேரோட மொத்த வயசு எவ்வளோன்னா 1026. அப்போ 27 பேரோட மொத்த வயசு 1026. 26 பேரோட மொத்த வயசு 962. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் அந்த ஒருத்தரோட வயசு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருமா? 27 பேரோட வயசை மொத்தமாக கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? 1026 கிடைக்குது. 27 பேரோட வயசு எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1026. 26 பேரோட வயசு மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா 962. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். நீங்கள் 27ஆவதாக வரக்கூடிய நபரோட வயசு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 6லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 4. அப்போது 102லேருந்து 96 கழிச்சோம் அப்படின்னா 6. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 64. சரியா? அப்போ டீச்சரோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 64 வயசு. சரியா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போம். இந்த 12 எண்களின் சராசரி 58, முதல் 5 எண்களின் சராசரி 55, அடுத்த 4 எண்களின் சராசரி 10. 10வது எண் 11வது எண்ணை விட 10 குறைவாகவும் 12வது எண்ணை விட 5 அதிகமாகவும் இருந்தால் 11வது மற்றும் 10வது எண்களின் சராசரி என்ன? கொஷினே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குல்ல? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா 12 நம்பரோட ஆவரேஜ் என்னங்கிறத முதல்ல எழுதுங்க. 12 நம்பரோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 58. 12 நம்பரோட ஆவரேஜ் வேல்யூ 58. அப்போ 12 நம்பரோட
டோட்டல் எவ்வளோங்கிறத பாருங்கள். 12 நம்பரோட டோட்டல் வேல்யூ 58ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 58ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 12 96 மிச்சம் 9, I 12 60, 69 69. 12 பேரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 696. இதில் முதல் 5 நம்பரோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 55. 5 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோன்னா 55. அப்போ அதே 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5ஐயும் 55ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம்னா 5 25 மிச்சம் 2, 5 25 2 27, 275. ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 275. அதே மாதிரி அடுத்த 4 நம்பரோட சராசரி, அடுத்த 4 நம்பரோட சராசரி எவ்வளோ அப்படின்னா 62. அப்போ 62ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 62ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த 4 நம்பரோட டோட்டல் 62ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 8, 6 4 24. சரியா? முதல்ல வந்திருக்கிறது அவங்க கொடுத்த 12 நம்பரோட டோட்டல் வேல்யூ 696. அடுத்து கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 நம்பரோட டோட்டல், 4 நம்பரோட டோட்டல் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ கிடச்சிருமா? இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். அப்போ கூட்டுங்க பார்ப்போம். 8 5 13 மிச்சம் 1, 7 5 12 மிச்சம் 1, 2 4 1 5. அப்போது 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ 523. 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ 523. அப்போ 12 நம்பரோட டோட்டல் வேல்யூலேருந்து 9 நம்பரோட டோட்டல் வேல்யூவை கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் 3 நம்பரோட கூடுதல் கிடச்சிருமா? 12 நம்பரோட கூடுதல்லேருந்து 9 நம்பரோட கூடுதலை கழிச்சோம் அப்படின்னா ரிமைனிங் 3 நம்பரோட கூடுதல் கிடச்சிரும். அப்போ 696லேருந்து 523 கழிச்சிருங்க. 523 கழிச்சோம்னா இங்கே 3, இங்கே 7, இங்கே 1, 173 கிடைக்கும். அப்போ 3 நம்பரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 173. 3 நம்பரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 173. சரியா? அப்போ அந்த 3 நம்பர் என்னெல்லாம்? ஏபிசி, இந்த 3 நம்பரை கூட்டணும் அப்படின்னா 173 கிடைக்குது. அப்போ ஏங்கிறது 10வது நம்பர், பி 11வது நம்பர், சி 12வது நம்பர். ஓகேவா? இப்போ அடுத்த போர்ஷனை படிங்க. 10ஆவதாக இருக்கக்கூடிய எண், சரியா? 10ஆவதாக வரக்கூடிய எண் 11வது நம்பரை விட 10 கம்மியாக இருக்குது. சரியா? 10ஆவதாக வரக்கூடிய எண் எப்படி இருக்குது அப்படின்னா 11ஆவதாக வரக்கூடிய நம்பரை விட 10 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 10ஆவதாக வரக்கூடிய நம்பர் 11ஆவதாக வரக்கூடிய நம்பரை விட 10 கம்மியாக இருக்குது. அப்போ 10 கூட்டணும் அப்படின்னா 11ஆவதாக வரக்கூடிய நம்பருக்கு ஈக்குவலாக வந்துடுமா? அப்போ பிக்கு பதிலாக A + 10ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆவது நம்பரை விட 5 அதிகமாக இருக்குது. 12ஆவது நம்பரை விட 5 அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? A - 5. A - 5 = 173. அவ்வளோதான். கூட்டணும் அப்படின்னா A + A + A. அப்போ 3A எவ்வளோ அப்படின்னா 3A. 10லேருந்து 5 கழிச்சா 5. அந்த 5 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா 173லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 168. 3Aவோட வேல்யூ 168னா ஏயோட வேல்யூ I 3 15, 6 3 18. ஓகேவா? அப்போ எவ்வளோ அப்படின்னா 56. அப்போ 10ஆவது நம்பர் எவ்வளோ அப்படின்னா 56. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 10ஆவது மற்றும் 11ஆவது எண்ணின் சராசரி காண்க. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோனா 56. அப்போ பி வேல்யூ எவ்வளோ? A + 10. 56 + 10 66. அப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 10ஆவது 11ஆவது நம்பரோட சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ A + B / 2. 56 + 66 / 2 எவ்வளோ அப்படின்னா 56 + 66. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? சாரி, ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 6 12 மிச்சம் 1, 6 6 6 12 / 2 எவ்வளோ அப்படின்னா 61. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 61 ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் வீரர் 14 இன்னிங்ஸ்களில் 51 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். 15வது இன்னிங்ஸில் 209 ஓட்டங்கள் எடுத்துள்ளார் எனில் அவரது சராசரி எவ்வளவு அதிகரிக்கும்? சரியா, அவரோட சராசரி வேல்யூ எவ்வளோ கூடும்? சரியா, ஒரு கிரிக்கெட் வீரர் 14 இன்னிங்ஸில் ஆவரேஜாக எவ்வளோ ரன் ஓடி இருக்காருன்னா 51 ரன் ஓடி இருக்காரு. ஒரு கிரிக்கெட் பிளேயரு 14 இன்னிங்ஸில் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 51. அப்போ 14 இன்னிங்ஸில் மொத்தமாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா 14 இன்னிங்ஸில் டோட்டலாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 14 × 51. ஒரு நாள் 4, 5 20, 21 21 மிச்சம் 2, 1 5 5 5 2 7. அப்போ 14 இன்னிங்ஸில் மொத்தமாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 714 ரன் அடிச்சிருக்காரு. சரியா, அப்போ 15வது இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 209 ரன் அடிச்சிருக்காரு. 15வது இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 209 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ மொத்தம் 15 மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பார் அப்படின்னா 14 மேட்ச்சில் 714 ரன் அடிச்சிருக்காரு. 15வது மேட்ச்சில் 209 ரன் அடிச்சிருக்காரு. 15வது மேட்ச்சில் 209 ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 23 923 கிடைக்கும். அப்போ 15 மேட்ச்சில் இந்த கிரிக்கெட் பிளேயர் மொத்தமாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 923 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ அந்த 15 மேட்ச்சுக்கு ஆவரேஜ் எவ்வளோங்கிறத பார்ப்போம். 15 மேட்ச்சுக்கு ஆவரேஜ் எவ்வளோங்கிறத பாருங்கள். 923 டிவைடட் பை 15. 1 15 15, 6 15 90, 1 15 15, பேலன்ஸ் 8 0, I 15 75. அப்போ 61.5 கிடைக்குது. ஆவரேஜாக 61.53 கிடைக்குது. இப்போ 14 இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் எவ்வளோ? 51. 15வது இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவரோட ஆவரேஜ் 61. அப்போ 61.5 51 கழிச்சிங்க அப்படின்னா 10.5 சம்திங் கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் எவ்வளோ கூடியிருக்கு? 10.5 கூடியிருக்கு. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ கூடியிருக்குன்னா 10.5 கூடியிருக்கு. சரியா, அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா முதல் 14 ஒற்றைப்படை இயலெண்களின் சராசரி என்ன? சரியா, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது முதல் 14 ஒற்றைப்படை எண்களின் சராசரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் சராசரி என்ன? ஆன்சர் 14 தான். ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா அதே 14. சச்சின் ஒவ்வொரு கடையிலிருந்து 52 புத்தகங்களை, ஒரு புத்தகம் ரூபாய் 1120 என்ற விலையிலும், மற்றொரு கடையிலிருந்து 47 புத்தகங்களை, ஒரு புத்தகம் ரூபாய் 910 என்ற விலையிலும் வாங்கினார். ஒரு புத்தகத்திற்கு அவர் செலுத்திய சராசரி விலை எவ்வளவு? சரியா, இப்போ வேற ஒன்றுமே இல்லை. சச்சின்கிறவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புக்கு வாங்க போகிறாரு. ஒரு கடையில் எவ்வளோ புக்கோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு புக்கு 1120 ரூபான்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? 52 புக்கு வாங்குறாரு. ஒரு கடையில் ஒரு புக்கோட விலை எவ்வளோன்னா 1120 ரூபா. என்ன பண்ணுறாரு? 52 புக்கு வாங்குறாரு. அதே மாதிரி இன்னொரு கடைக்கு போகிறாரு. இன்னொரு கடையில் ஒரு புக்கோட விலை எவ்வளோ ரூபான்னா 910 ரூபா. ஒரு புக்கோட விலை 910 ரூபா. அப்போ எத்தனை புக்கு வாங்குறாரு? 47 புக்கு வாங்குறாரு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா 1120 கூட 52 மல்டிப்ளை பண்ணுங்கள், 910 கூட 47 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ புக்குக்கு டோட்டலாக எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 1120 வேண்டாம், 112 வச்சுக்கோங்க. 112 52 டிவைட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 52 104, பேலன்ஸ் 10. 1 52 52, 52 10, 62, பேலன்ஸ் 6. 1 5 6 5 11. அப்போ 1124 ஒரு 0. அப்போ 11,240. சரியா? சாரி, 2 52 104, பேலன்ஸ் 10. 1 52 52, 52 10 62, பேலன்ஸ் 6. 2
2 52 104 பேலன்ஸ் 10 ஓர் 52 52 10 62 பேலன்ஸ் 6 ஓர் 52 52 52 6 58 அப்போ 5824 ஒரு 0 58,240 அதே மாதிரி 910ஐயும் 47ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள் 47ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42,770ன்னு கிடைக்கும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42,770 இது ரெண்டையும் நீங்கள் கூட்டி எழுதுங்க ரெண்டையும் கூட்டி எழுதுறீங்கன்னா 0க்கு 0 7 4 11 மிச்சம் 1 7 1 8 8 2 10 மிச்சம் 1 2 8 2 10 1 11 மிச்சம் 1 5 4 9 1 10 அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,10,1010 கிடைக்கும் 1,10,1010 அப்போ மொத்தம் எவ்வளோ புக்கு வாங்குறாரு இங்கே ஒரு 52 இங்கே ஒரு 47 டோட்டலாக 99 புக்கு வாங்குறாரு அப்போ 1,10,10 டிவைடட் பை 99 அப்போது ஆவரேஜாக எவ்வளோ புக்கு வாங்குவார்னா 1020.30ன்னு வரும் அப்போ ஆவரேஜாக ஒரு புக்குக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாரு அப்படின்னா எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாரு அப்படின்னா 1020.30 ஆண் மற்றும் பெண் வீரர்கள் அடங்கிய 150 பேர் கொண்ட குழுவில் 58% பேர் ஆண்கள் ஆண் வீரர்களின் சராசரி எடை 82 கிலோ பெண் வீரர்களின் சராசரி எடை 72 கிலோ எனில் குழுவில் உள்ள அனைத்து வீரர்களின் சராசரி எடை என்ன சரியா ஒரு குரூப் இருக்காங்க ஒரு குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 150 பேர் இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 150 பேர் இருக்காங்க இதில் பாய்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 58% 150 பேரில் 58% யார் அப்படின்னா பாய்ஸ் 3 50 150 2 50 100 ஓரன் 2 29 2 58 அப்போ 29ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 87ன்னு கிடைக்கும் அப்போ 87 பேரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 82 கிலோ 87 பேரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோனா 82 கிலோ அப்போ 87 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 87 × 82 அப்போ ஈரேல 14 மிச்சம் 1 8 2 16 7 8 56 56 கூட 16 கூட்டினோம்னா 72 72 1 73 மிச்சம் 7 8 8 64 64 7 71 அப்போ 7134 அப்போ 87 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 7134 அப்போ 87 பேரோட டோட்டல் வெயிட்டு 87 பேர் பாய்ஸு அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பேலன்ஸ் 63 பேர் கேர்ள்ஸு யார் அப்படின்னா பேலன்ஸு 63 பேர் அந்த 63 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோங்கிறத பார்க்கணும் அந்த 63 பேரோட டோட்டல் வெயிட் அப்போ எவ்வளோ அப்படின்னா 63 × 72 அப்போ 23 6 6 2 12 12 + 21 33 பேலன்ஸ் 3 6 42 3 45 அப்போ 4536 சரி அப்போது 63 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 4536 இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூட்டினீங்கன்னா 70 6 11 11670 சரியா அப்போ 150 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 150 பேரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 11670 கேட்டிருக்கிறது டோட்டல் ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க அப்போ 11670 டிவைடட் பை 150 0க்கு 0 கேன்சல் அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 3 5 3 15 3 9 பேலன்ஸ் 26 3 24 9 3 27 இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7 5 35 மிச்சம் 3 7 5 35 6 5 30 அப்போ 77.8ன்னு வரும் அப்போ 8 5 40 அப்போ 77.8
அப்போ ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 77.8. அடுத்த கொஸ்டின் 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் சராசரிக்கும் 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட இரண்டின் மடங்குகளின் சராசரிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா 20க்கும் 40க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண்களோட சராசரி கண்டுபிடிங்க. சரியா, 20க்கும் 40க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண்களோட சராசரி எவ்வளோங்கிறத கண்டுபிடிங்க. அப்போ என்ன அப்படின்னா 23 27 சாரி 23 29 அடுத்து 31 37. இதுதான் என்ன அப்படின்னா 20க்கும் 40க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண்கள். அப்போ 4 நம்பரையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 29ஐயும் 31ஐயும் கூட்டினோம்னா 60, 37ஐயும் 23ஐயும் கூட்டினா 60, 60 60 120. அப்போ 120 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சராசரி 30. அப்போ சராசரி எவ்வளோ அப்படின்னா 30. 10க்கும் 30க்கு இடையில 12ஓட மடங்குகள். சரியா, 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட அப்போ 10ஆம் நம்பரையும் 30ஆம் நம்பரையும் கணக்கில் சேர்க்கக்கூடாது. அப்போ 12 14 16ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 28 வரைக்கும் வரும். லாஸ்ட்டில் எதில் வரைக்கும் வரும் அப்படின்னா 28ன்னு வரும். இது எல்லா நம்பரையும் கூட்டி நீங்கள் அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. முதல் நம்பர் என்ன 12. சரியா, முதல் நம்பர் என்ன அப்படின்னா 12. இங்கே அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 28. இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. சரியா, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 12 ப்ளஸ் ஒரு 28. ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 40. 40 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ 10க்கும் 30க்கு இடையில இரட்டைப்படை எண்கள் அதோட சராசரி எவ்வளோ அப்படின்னா 20. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே சராசரி 20, இங்கே சராசரி 30. அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. சரியா, அப்போ ரெண்டையும் கூட்டி வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கழிச்சலிருங்க. அப்போ 30லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா 10. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10. சரியா, கொஸ்டினில் கேட்டிருக்கிறது டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, கழிச்சு எழுதுனீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. சரி, அடுத்த கொஸ்டின் முதல் 50 இரட்டைப்படை இயல் எண்களின் சராசரி என்ன? சரியா, முதல் 50 இரட்டைப்படை இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் 50 இரட்டைப்படை எண்களோட சராசரி அப்படின்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். சரியா, முதல் 50 இரட்டைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். 50 இரட்டைப்படை எண்களா, அப்போ என்ன n+2. முதல் 50 ஒற்றைப்படை எண்களின் சராசரி அதே நம்பர் தான். சரியா, என்ன அப்படின்னா அதே நம்பர் தான். 50 இரட்டைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n+1. அப்போ என்ன ஆன்சர் 51 தான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 50 இரட்டைப்படை எண்ணா அப்போ என்னவாலாம் இருக்கும் 2 4 6 8 10ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் எதில் முடியும் அப்படின்னா 100ல் முடியும். அப்போ இந்த 100ஐயும் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. அப்போ 100ஐயும் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 102/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 51. ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 51. சரியா, அடுத்து 6.5, 10.7, 20.2 மற்றும் ஏ ஆகியவற்றின் சராசரி 17 எனில் ஏயின் மதிப்பை காண்க. அப்போ இந்த 4 நம்பரையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 நம்பரையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 17 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுங்க. சரியா, இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 20.2 10.7 கூட்டுனா 30.9. அப்போ 30.9 6.5ஓட கூட்டி எழுதுனீங்கன்னா 9 5 14 பேலன்ஸ் 1 6 1 7 இங்கே 3. அப்போ 37.4 ஈக்குவல் டு 17ஐயும் அப்போ 37.4 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 68. நமக்கு தேவை ஏயோட வேல்யூ தான் தேவை. ஏவை வச்சுக்கிட்டு இந்த 37.4 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸில் இருக்குது மைனஸாக மாறும். அப்போ 68லேருந்து
37.4 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 68லேருந்து 37.4 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 30.6 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 30.6. அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 4 முதல் 9 மடங்குகளின் சராசரியை காண்க. 4ஓட முதல் 9 மடங்குகள் என்னெல்லாம் அப்படின்னா 4 + 8 + 12 + அப் டு எது வரைக்கும் வருதுன்னா முதல் 9 மடங்கு 36 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 9ஆல் டிவைட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மொதல் நம்பர் என்னென்னா 4, கடைசி நம்பர் என்னென்னா 36. எல்லாமே அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. நல்லா பாருங்கள், எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்களாக இருக்குது. அப்போது இது ரெண்டையும் கூட்டுங்க. 4 + 36 / 2 ஷார்ட்கட், அவ்வளோதான். 4ஐயும் 36ஐயும் கூட்டினோம்னா 40, 40 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 20. அப்போ அதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 20 தான் ஆன்சர். சரி, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தடுத்த 5 இரட்டைப்படை எண்களின் சராசரி 40 எனில் மிக சிறிய எண் யாது? சரியா, அடுத்தடுத்த 5 ஈவன் நம்பர்ஸ் அதோட ஆவரேஜ் எவ்வளோன்னா 40. ஆவரேஜுக்கு இன்டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ, மிடில் நம்பர், அதுதான் என்ன அப்படின்னா ஆவரேஜ். ஆவரேஜுங்கிறது என்ன அப்படின்னா மிடில் வேல்யூ. அப்போது 5ஆம் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 40ன்றாங்க. அப்போ மிடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆவரேஜ். 5ன்னு சொல்லிட்டாங்களா, வலது பக்கத்தில் 2 நம்பர், இடது பக்கத்தில் 2 நம்பர். சரியா, வலது பக்கத்தில் 2 நம்பர், இடது பக்கத்தில் 2 நம்பர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர். அப்போ 2 மைனஸ் பண்ணி எழுதுங்க, 38. இதில் இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க, 36. அப்போ மிக சிறிய எண் எவ்வளோ அப்படின்னா 36. அதே இது பெரிய நம்பர் அப்படின்னா இங்கே 2 கூட்டுனா 42, இங்கே 2 கூட்டுனா 44. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 44ன்னு வரும். மிக பெரிய எண்ணா 44, மிக சிறிய எண் எவ்வளோ அப்படின்னா 36. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 8 முதல் 20 மடங்குகளின் சராசரியை காண்க. சரியா, நம்ம அங்கே பார்த்தோம்ல 4ஆம் நம்பருக்கு, அதே மாதிரி இங்கே 12ஆவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 முதல் 20 மடங்குகளின் சராசரியை காண்க. சேம் 8 + 16 + அப்படியே முதல் 20 மடங்குகள் எவ்வளோ அப்படின்னா 160 / 20. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே கூட்டி எழுத முடியாது. லாஸ்ட் நம்பர் 160, மொதல் நம்பர் 8, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே இதில் தான் வருது, ஒரே இன்டர்வலில் தான் வருது. அப்போது அடுத்தடுத்த நம்பராகவும் வருது. அப்போ என்ன பண்ணுங்கள், இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 168/2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 2 8 2 16, 4 2 8. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 84. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 84, 84. சரி, அடுத்த சம் பார்ப்போம். 15, 17, 20, 32 மற்றும் 35 ஆகிய எண்களின் சராசரி. சரியா, சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருங்க, முடிஞ்சு போச்சு. சரியா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் கூட்டி எழுதுனா முடிஞ்சு போச்சு. 15, 17, 20, 32, 25 + 35 / 3, 3 3 6. அவ்வளோதான். கூட்டணும் அப்படின்னா 15ஐயும் 17ஐயும் கூட்டணும் அப்படின்னா 32, 32 ஒரு 20 52, 52ஐயும் ஒரு 32ஐயும் கூட்டினா 84, 84ஐயும் 60ஐயும் கூட்டணும் அப்படின்னா 144. அப்போ 144 / 6, 1 6 6 12, மிச்சம் 24, 4 6 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 24. சரி, அடுத்து 40 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் விகிதம் 7:3. சிறுவர்களின் சராசரி மதிப்பெண் 65 மற்றும் சிறுமிகளின் சராசரி மதிப்பெண் 72 எனில் முழு வகுப்பின் சராசரி மதிப்பெண் என்ன? சரியா, 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளோட சிறுமிகளோட ஆவரேஜ் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க. சரியா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருன்னா 40 பேர். அதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ 7:3.
அப்போ ரெண்டையும் கூட்டினா 10. அப்போ 10xோட வேல்யூ எவ்வளோனா 40. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 4. அப்போ பாய்ஸ் 28 பேரும் கேர்ள்ஸ் எவ்வளோ பேருனா 12 பேர் இருக்காங்க. பாய்ஸ் 28 பேரும் கேர்ள்ஸ் 12 பேர் இருக்காங்க. அப்போ பாய்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னா பாய்ஸோட ஆவரேஜ் மார்க் 65. அப்போ பாய்ஸோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 28ஐயும் 65ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 28ஐயும் 65ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 8 40, 8 48, 2 10, 10 + 48 58, 58 4 62, பேலன்ஸ் 6, 2 12, 12 6 18. அப்போ 1820. அப்போ பாய்ஸோட டோட்டல் மார்க் எவ்வளோனா 1820. அதே இது கேர்ள்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸோட ஆவரேஜ் 72. அப்போ இங்கே 72. அப்போ கேர்ள்ஸோட டோட்டல் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 72ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 72ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 12 84, சாரி 2 12 24, பேலன்ஸ் 2, 7 12 84 2 86. அப்போ எவ்வளோ அப்படின்னா 864. அப்போ கேர்ள்ஸோட டோட்டல் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 864. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இங்கே 4, 6 2ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 18ஐயும் கூட்டினா 26. அப்போ எவ்வளோ அப்படின்னா 2684. சரியா? 2684. இது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 2684. அப்போ இதை நீங்கள் இதை நீங்கள் 40ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. 40ஆல் டிவைட் பண்ணால் பாய்த்துனாங்க 40, 6 நாங்க 24, பேலன்ஸ் 28, 7 நாங்க 28, ஒரு நாள் 4. அப்போ 671/10. அப்போ ஆன்சர் 67.1. ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 67.1. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. கீதா, லதா மற்றும் மாதிரியின் வயதுகளின் விகிதம் 5:6:3. அவர்களின் சராசரி வயது 42 ஆண்டுகள் எனில் லதாவின் வயதை காண்க. சரியா? லதா கீதா, லதா, மாதிரி இவங்களை சார் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 5:6:3. 3 பேரோட வயசை கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 42 ஆண்டுகள். சரியா? 3 பேரோட வயசை கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 42 ஆண்டுகள். அப்போ 3 பேரோட வயசை கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 126 கிடைக்கும். 3 பேரோட வயசை கூட்டினா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 126 கிடைக்குது. அப்போ 3 பேரோட ஏஜ் ரேஷியோ எவ்வளோன்னா 5:6:3. அப்போ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 14x. அப்போ 14xோட வேல்யூ எவ்வளோனா 126. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 9. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 9. லதாவோட வயசு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லதாவோட வயசு எவ்வளோ? 6x. அப்போ லதாவோட வயசு எவ்வளோனா 6x. அப்போ ஆரம்போதா 54. அப்போ லதாவோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 54. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ABCD ஆகிய 4 எண்களின் மொத்த சராசரி 39. A மற்றும் B இன் சராசரி 29.5 எனில் C மற்றும் D இன் சராசரி என்ன? A + B + C + D இந்த 4 நம்பரோட சராசரி எவ்வளோ அப்படின்னா 39. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ? A + B + C + D. அப்போ 39 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 39 × 2 78, 78 × 2 எவ்வளோ அப்படின்னா 156. 156. இதில் A மற்றும் B இன் சராசரி. அப்போ A + B / 2 சராசரி எவ்வளோ அப்படின்னா 29.5. அப்போ A + B யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 29 2 58, 58 + 1 59. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கழிச்சு எழுதலாமா? கழிச்சு எழுதணும் அப்படின்னா 156லேருந்து 59 கழிங்க. கழிச்சிங்கன்னா இங்கே 7, 14லேருந்து 5 கழிச்சா 9. அப்போது C + D யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 97. C + D யோட வேல்யூ 97. அப்போ C + D/2.
சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 97/2. அப்போ 97 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 48.5. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 48.5. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 48.5 தான் ஆன்சர். சி ப்ளஸ் டியோட ஆவரேஜ். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தடுத்த 5 எண்களின் சராசரி 10. நடு எண் என்ன? இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சராசரினாலே உங்களுக்கு மிடில் வேல்யூ தான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10 தான் ஆன்சர். அடுத்து எக்ஸ் மற்றும் 1/x ஆகியவற்றின் சராசரி m எனில் x² மற்றும் 1/x² ஆகியவற்றின் சராசரி என்ன? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத என்னங்க தான் பார்ப்போம். x + 1/x இதோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா m. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2i m மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x + 1/x இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2m. x + 1/x இதோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2m. அப்போ என்ன பண்ணுங்க, x + 1/x த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2m த ஹோல் ஸ்கொயர். அப்போ x + 1/x த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2m த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது a + b² ஃபார்மேட்டில் இருக்கா? இதை ப்ரீஃபாக எழுதணும் அப்படின்னா x² + 1/x² + 2 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 4m². சரியா? 4m². அப்போ 2 × x × 1/x தான் வரும். அப்போ x-ஐயும் 1/x-ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னு வைங்க. x-ஐயும் 1/x-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த x-க்கு இந்த x கேன்சல் ஆயிரும். எதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் எழுதணும்? அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், x² + 1/x² + 2ன்னு எழுதிட்டேன். நமக்கு தேவை இந்த டேர்ம் தான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. இந்த 2ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா x² + 1/x² = 4m² - 2. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம், 2ஐ காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2m² - 1. கேட்டிருக்கிறது ஆவரேஜ். அப்போ இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா x² + 1/x² டிவைடட் பை 2 = என்ன, 2m² - 1. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 2m² - 1ன்னு கிடைக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2m² - 1. ஓகேவா? அடுத்த சம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து 19வது சம். பின்வரும் அட்டவணை ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் எடையை காட்டுகிறது எனில் தொழிலாளர்களின் சராசரி எடையை காண்க. சரியா? அப்போ கொடுத்துருக்கிறது ஒரு லேபர்ஸ், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸோட வெயிட் எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. 5 லேபர்ஸோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? முதல்ல இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை பாருங்கள். வேல்யூஸை அப்படியே நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. 50, 55, 60, 65, 70. சரியா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போது எல்லாரோட வெயிட் எப்படி இருக்குது, 5 கிலோ ஆவரேஜாக கூடிக்கிட்டே போகுது. அப்போ கேட்டிருக்கிறது சராசரி எடை. மிடில் நம்பர் என்னவோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? மிடில் என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 1.11, 0.01, 0.101, 0.001, 0.11 இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் கூட்டி டிவைட் பண்ணி எழுதணும். அப்போ 1.11, 0.01, 0.101, 0.001, 0.11 எல்லாத்தையுமே கூட்டுங்க. இங்கே 2, 1 1ஐயும் கூட்டினா 2, 2 1 3, 1 2 3 3, அப்போ 1, 1.332. அப்போ என்ன அப்படின்னா 1.332 இது 5ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 5 5, 2 5 10, பேலன்ஸ் 33, 6 5 30, பேலன்ஸ் 32, 6 5 30,
4 5 20. அப்போ 0.2664. அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0.2664. ஓகேவா? அடுத்து 6 நண்பர்களின் சராசரி உயரம் 167 சென்டிமீட்டர். 162 சென்டிமீட்டர் உயரமுள்ள சிறுவன் அந்த குழுவை விட்டு வெளியேறினாள் எனில் புதிய சராசரி உயரத்தை காண்க. சரியா? 6 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 6 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 167. அதே 6 பேரோட டோட்டல் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 6 × 167. அப்போ 6 7 42, பேலன்ஸ் 4, 6 6 36, 36 4 40, பேலன்ஸ் 4, 1 6 6, 6 4 10. அப்போ 6 பேரோட டோட்டல் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 1002. 6 பேரோட டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா 1002. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், 162 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிட்டான். அப்போ 162 பேர் 62 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஹைட் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிட்டான். கழிச்சு எழுதணும்னா இங்கே 0, 100லேருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா 84. அப்போ 5 பேரோட டோட்டல் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 840. ஓகேவா? 5 பேரோட டோட்டல் ஹைட் எவ்வளோனா 840. அப்போ அந்த 5 பேரோட ஆவரேஜ் ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 பேரோட ஆவரேஜ் ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 840/5. 1 5 5, 16 5 80, 8 5 40. அப்போ 5 பேரோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 168 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 22வது கொஸ்டின். ஏ மற்றும் பியின் சராசரி மாத வருமானம் 14,000, பி மற்றும் சியின் சராசரி 15,600, ஏ மற்றும் சியின் சராசரி 14,400. சியின் மாத வருமானம் என்ன? சரியா? சியின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 எவ்வளோ அப்படின்னா 14,000. அப்போ ஏ ப்ளஸ் பியோட டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னா 28,000 ரூபா. ஏ ப்ளஸ் பியோட டோட்டல் இன்கம் எவ்வளோனா 28,000. அதே மாதிரி பி ப்ளஸ் சியோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 15,600. அதே மாதிரி பி ப்ளஸ் சியோட டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னா 15,600 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 156 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2 12, மிச்சம் 1, I 2 10, 1 11, O 2 2 1 3, 31,200. ஏ மற்றும் சி ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 14,400. ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை 2 எவ்வளோ அப்படின்னா 14,400. அப்போ ஏ ப்ளஸ் சியோட டோட்டல் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா 28,800. சரியா? அப்போ 2 0க்கு 2 0, 8 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 10. இங்கே பேலன்ஸ் 1, 8 8 16, 16 2 18, பேலன்ஸ் 1. 3 2 5, 5 3 8. அப்போது 88,000. சரியா? அப்போ எல்லாரோட ஹைரையும் கூட்டணும் அப்படின்னா 88,000 கிடைக்கும். அப்போ 2A + 2B + 2C ஈக்குவல் டு 88,000. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி 2A 2B 2C இதோட டோட்டல் வேல்யூ 88,000. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்போனா 88,000ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 44,000. 88,000ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 44,000. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சியோட மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் பியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வருமானம் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். அப்போ ஏ ப்ளஸ் பியை கழிச்சு எழுதிங்கன்னா 28,000 கிடைக்குது. அப்போ 28,000 கழிச்சோம் அப்படின்னா இங்கே 000. 44,000லேருந்து 28,000 கழிச்சோம் அப்படின்னா 16,000 கிடைக்கும். அப்போ சியோட வருமானம் எவ்வளோ அப்படின்னா 16,000. சரியா? அடுத்த சம் பாருங்க. 5 மாணவர்களின் கணித மதிப்பெண்களின் சராசரி 50. அதில் ஒரு மாணவன் 48 என்ற மதிப்பெண் தவறுதலாக 84 என படிக்கப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான மதிப்பெண்ணை காண்க.
சரியா? இப்போ 5 பேரோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்டில் 5 பேரோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னா 50. அதே 5 பேரோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 250. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பையன் எடுத்த மார்க்கு 48 மார்க் எடுத்திருக்கான். ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, 84ன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க. அந்த பையன் எடுத்தது 48 மார்க்கு தான், ஆனால் அவன் மார்க்கை என்னன்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 84ன்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அவன் எடுத்த மார்க்கில் இருந்து 84 கழிக்கணும். 84 கழிச்சுட்டு அவன் எடுத்த மார்க்கை என்ட்ரி பண்ணணும். டிவைடட் பை 5. அப்போது 250 48 கூட்டினீங்கன்னா 298ன்னு கிடைக்கும். அப்போ 298 இருந்து 84 கழிச்சிங்கன்னா 214 டிவைடட் பை 5. 1 5 5, 4 5 20, 2 5 10, 8 5 40. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 42.8. அப்போ ஆன்சர் சரியான சராசரி எவ்வளோ அப்படின்னா 42.8. அடுத்து சச்சின் டெண்டுல்கர் 11 இன்னிங்ஸ்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சராசரியை கொண்டுள்ளார். 12வது இன்னிங்ஸில் அவர் 120 ஓட்டங்கள் எடுத்து அதன் மூலம் தனது சராசரியை 5 ஓட்டங்கள் அதிகரிக்கிறார் எனில் அவருடைய புதிய சராசரி என்ன? சரியா? இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட 11 இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. எக்ஸ். 11 இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் ரன் எவ்வளோ அப்படின்னா தெரியாது. எக்ஸ். அப்போ அதே 11 மேட்ச்சில் அவர் டோட்டலாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா 11 மேட்ச்சில் டோட்டலாக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 11 எக்ஸ். அதுக்கப்புறம் 12வது இன்னிங்ஸில், சரியா, 12வது இன்னிங்ஸில் அவர் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா 120 ரன் அடிச்சிருக்காரு. 12வது இன்னிங்ஸில் அவர் 120 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ 12வது இன்னிங்ஸோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா நார்மல் சராசரியை விட 5 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5. நார்மல் சராசரியை விட 5 அதிகமாக இருக்குது. அப்போது சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? மொத்தம் பை எண்ணிக்கை. சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மொத்தம் பை எண்ணிக்கை. மொத்தம் 12 மேட்சுக்கான ஆவரேஜ் என்னங்கிறத பார்க்கணும். டோட்டலாக 12 மேட்சுக்கான ஆவரேஜ் என்னன்னு பார்க்கணும். அப்போ 12 மேட்சோட கூடுதலுக்கும் டிவைடட் பை 12. அப்போ 11 மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 11 எக்ஸ் ரன் அடிச்சிருக்காரு. 11 மேட்ச்சில் 11 எக்ஸ் ரன் அடிச்சிருக்காரு. 12வது மேட்ச்சில் 120 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 5. சரி, அப்போ இங்கே 11 எக்ஸ் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 12 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 எக்ஸ் ப்ளஸ் ஐ 12 60. அப்போ எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு போங்க. இந்த 11 எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். 12லேருந்து 11 கழிச்சோம் அப்படின்னா எக்ஸு. 120லேருந்து 60 கழிச்சோம் அப்படின்னா 60. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 60. அப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 11 மேட்சுக்கான ஆவரேஜ். 11 மேட்சுக்கான ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸு. அப்போது புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 மேட்சோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ 60 ப்ளஸ் 5 எவ்வளோ அப்படின்னா 65. அப்போ 12 மேட்ச்சில் ஆவரேஜ் ரன் எவ்வளோ அப்படின்னா 65. ஓகேவா? இப்போ அடுத்த சம் என்னங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் சம். 14 சிறுமிகள் மற்றும் ஆசிரியரின் சராசரி வயது 15 ஆண்டுகள். ஆசிரியரின் வயது விளக்கப்பட்டால் சராசரி 1 குறைகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன? சரியா? 14 சிறுமிகள் இருக்காங்க. அப்போ 14 பேரோட டீச்சரையும் ஒரு ஆளை சேர்க்குறாங்க. 14 ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர், மொத்தம் எவ்வளோ பேர்னா 15 பேர். அந்த 15 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 15. 15 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 15. அதே 15 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 15 × 15. 15 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோனா 15 × 15 225. இப்போ ஆசிரியரோட வயசை கழிக்கிறோம். அப்போ டீச்சர் ஒரு ஆள் போயிட்டாருன்னா எவ்வளோ வயசு ஆயிடுச்சு? 14 வயசு ஆயிடுச்சு. அப்போ 14 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 1 குறையுது.
அப்போ எவ்வளோ? அதே 14. 14 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோனா 14. அதே 14 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோனா 14 × 14 196. அப்போ கழிச்சிங்க அப்படின்னா இங்கே 1, இங்கே 15. 15லேருந்து 6 கழிச்சா 9, 21லேருந்து 19 கழிச்சா 2. அப்போ எவ்வளோ அப்படின்னா டீச்சரோட ஏஜ் 29 வயசு. டீச்சருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னா 29 ஆண்டுகள். சரியா? இவ்வளோ தான் நம்ம இந்த 25 சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத பார்த்துட்டோம். சரியா? நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டைம் கீப் அப் ஆகும். ஓகே, தேங்க்யூ.